மீண்டும் ஒரு விசையாக உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதம் 91 முதல் வசனத்தை எல்லோரும் சத்தமாய் ஒரு விசை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு நன்றாய் பழக்கமான ஒரு வார்த்தை. நான் அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, அதாவது ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். மறைவில் இருக்கிறவன். கடந்த ஒரு சில நாட்களாக எனக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் ஏவி கொண்டே இருந்தார். சிறகின் நிழல், சிறகின் மறைவு, அடைக்கலம், இப்படிப்பட்ட வார்த்தையாவே கொடுத்துட்டு இருந்தார். நான் சரி, நமக்கு தொடர் ஜெபம் 24 ஜெபம் இருக்கு, சரி அதற்காக தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டு இருக்காரோன்னு நினைச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தொடர்ந்து வார்த்தை வருது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அல்லேலூயா. அப்ப இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அல்லேலூயா. யாருடைய மறைவில் இருக்கிறவன்? உன்னதமானவருடைய மறைவில். உன்னதமானவர்னா யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினுடைய மறைவில் இருக்கிறவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம் என்றால், நிச்சயமாய் இந்த மாதம் கர்த்தர் இந்த சங்கீதத்தில் இருக்கிறபடியே நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோதனை அநேக ஆசீர்வாதங்களும் உண்டு, அநேக கட்டளைகளும் உண்டு, அநேக பிரமாணங்களும் உண்டு, அநேக தண்டனைகளும் உண்டு நம்ம வேத வசனத்துல. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தையை தமது ஜனத்திற்கு கொடுத்தார் என்றால், அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்காம அவர் விட்டதா சரித்திரமே கிடையாது. வேதத்திலே அப்படி சொல்லப்பட கிடையாது. அப்ப நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு போவோம் என்றால், அவருடைய மறைவுக்கு கீழே நம்மை வைக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால், அவர் நம்மை நடத்துகிற விதம் நிச்சயமாய் ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா வேதாகமத்துல யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கிறப்ப, யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல யோசுவா மரிக்கிறதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன வார்த்தை சொல்லுவார்னா, ஜனங்களை பார்த்து, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம், நாகோர் என்பவன் தகப்பனாகிய தேராகை நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த தேசத்திலிருந்து நான் என்ன பண்ணேன்? கூட்டி கொண்டு வந்தேன். அவர்கள் அந்த நதிக்கு அப்புறத்தில் வேற தேவர்களை சேவித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை நான் மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வந்து நான் அவங்களை நடத்தினேன். அவனுக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தேன், ஈசாக்குக்கு யாக்கோபு ஏசாவை கட்டளையிட்டேன், ஏசாவுக்கு மலைநாட்டை கொடுத்தேன், யாக்கோபுக்கு நான் எகிப்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டு இருப்பார். அங்க சொல்ற விஷயம் என்னவென்றால், அவர்களை எனக்காக என் மறைவில் என்ன பண்றேன்? வைத்து கொள்ளுகிறேன். ஏன்னா நதிக்கு அப்புறத்தில் இருக்கிறப்ப அவர்கள் மறைவுல கிடையாது. நதிக்கு இப்புறத்துல வரப்ப, நதிக்கு இந்த பக்கம் வரும்போது அவங்க தன்னை போல யாருடைய மறைவுக்கு கீழே வராங்க? கர்த்தராகிய யெகோவா தேவனுடைய மறைவுக்கு கீழே அவங்க என்ன பண்றாங்க? வருகிறவர்களாய் மாறுகிறார்கள். அப்ப நாம் அந்த பக்கமா இல்லாமல், அதாவது நதிக்கு அந்த புறத்தில் வேறு காரியங்களை, வேறொரு திட்டங்களை, வேறொரு யோசனைகளை, நம்முடைய புத்தி கெட்டக்கூடிய காரியம் நதிக்கு அப்புறத்தில் செய்து கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? நதிக்கு அப்புறத்துல நமக்கு தோன்றினபடி நம்ம செயல்படக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆனா வேதத்துல யோசுவா சொல்றாரு, அந்த பக்கம் இருந்தவங்கள தான் கர்த்தர் இந்த பக்கம் என்ன பண்ணாரு? கூட்டிட்டு வந்தார். காரணம், தம்முடைய மறைவில் வைக்கும்படி. அந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் ஆபிரகாம் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? ஆசீர்வதிக்கப்படாதவனா இருந்தாரு. அந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் ஆபிரகாம் வெறுமையா தான் இருந்தாரு. அந்த பக்கம் இருக்கிற ஆபிரகாமுடைய வாழ்க்கை முழுமை அடையாம தான் இருந்துச்சு. ஆனா எப்போ ஆபிரகாம் தன்னை கர்த்தருடைய மறைவுக்கு வைத்தாரோ, அழைத்தது கர்த்தர், அடங்கி இருந்தது ஆபிரகாம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு அழைப்பு உண்டு, ஆனா அடங்கி இருக்கதை என்ன பண்ணல? முடியல மாட்டேங்குது. அப்ப ஆபிரகாமை குறித்து பார்க்கிறப்ப, ஆபிரகாம் அழைக்கப்பட்டது உண்மை. ஆனா ஆபிரகாம் தன்னை 100க்கு 100 தேவ சமூகத்தில் தேவனுடைய மறைவுக்குள்ள தன்னை காப்பாற்றிக் கொள்ள, காத்துக்கொள்ள அவர் உண்மை முத்தம் உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் வேதாகமத்துடைய சாட்சியோடு நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு தன்னை கர்த்தருக்குள் மறைத்து கொள்கிற ஒரு தாசனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம். அல்லேலூயா. அப்போ ஒருவர் எந்த அளவுக்கு தன்னை கர்த்தருக்குள் மறைத்து வைத்துக்கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராய் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய கரத்துல ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோம், இல்ல நான் ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுக்குறேன், இதை பத்திரமா வச்சுக்கங்க, இதை நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். அப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பொருளை பத்திரமா கொடுக்குறேன். அந்த பொருளை நீங்க என்ன பண்ணுவீங்க? மிகுந்த ஜாக்கிரதையா வச்சுக்குவீங்க. அந்த பொருளுக்கு ஒரு வேளை அதுக்கு ஒரு சேதம் ஏற்பட்டா கூட, அது எனக்கு தெரிய வருவதற்கு முன்பாக அதை நீங்க என்ன பண்ணிடுவீங்க? சரிப்படுத்தி அதை என் கையில கொடுக்க பார்ப்பீங்க.
அப்ப ஒரு சாதாரண பொருளையே ஒருவர் நம்மை நம்பி கொடுக்கும் பொழுது அதை நாம் பத்திரமாய் பார்த்துக் கொள்வோம் என்றால், தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவின் மறைவுக்கு கீழே நம்மை வைக்கும் பொழுது அவர் நம்மை எவ்வளவு ஜாக்கிரதையாய் பார்த்துக்கொள்ள அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை நிச்சயமாய் பார்த்துக் கொள்வார். நாம் நினைக்கிறபடி அல்ல, நாம் நாம் யோசிக்கிறபடி அல்ல. நமக்கு ஒரு தீமை வரும் என்றால் வருவதற்கு முன்பாகவே நம்மை அதற்கு காப்பாற்றி நம்முடைய கண்களுக்கு அதை அறிவிக்காமலே நம்மை காப்பாற்ற அவர் போதுமானார். அதனாலதான் சங்கீதத்தில் சொல்லப்படும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி காப்பாற்றி கொண்டு வந்தாரு? பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருந்து கூட காப்பாற்றி கொண்டு வந்தார். காரணம் என்னன்னா, உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதற்கு இதுவே அடையாளம். எது அடையாளம்? அவருடைய மறைவு தான் நமக்கு அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இருக்காரா இல்லையா நம்ம யோசிப்போம். ஆண்டவர் நீங்க என் வாழ்க்கையில இருக்கீங்களா இல்லையா? எனக்கே இந்த சோதனை வருது, எனக்கே இந்த போராட்டம் வருது, எனக்கே இந்த பலவீனம் வருது, எனக்கே இந்த நெருக்கம் வருது, எனக்கே நம்ம எவ்வளவோ தேவசம் துணைக்கு கேட்டாலும் அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நீ என் மறைவுக்குள்ள இருக்கிறது உனக்கு உண்மைன்னா நான் உன்னை நடத்துறது உண்மை. நாம கர்த்தருடைய மறைவுக்குள்ள இருக்கிறது நமக்கு 100க்கு 100 நம்ம உறுதிப்படுத்துவோம் என்றால் அவரே நம்மை நடத்துகிறார் என்பதை நம்ம நிச்சயமா உறுதிப்படுத்திக்க முடியும். ஏன் அநேக நேரத்தில் நமக்கு குழப்பங்கள் வருது? நாம் அவருடைய மறைவுக்குள்ள என்ன பண்றது இல்ல, இருக்கிறது இல்ல. அவருடைய மறைவுக்குள்ள தான் நமக்கு இந்த குழப்பம் தேவைப்படாது. அரவணைப்பில் இருக்கக்கூடியதான பிள்ளைகள் என்றைக்குமே என்ன பண்ணாது? பயப்படாது. அரவணைப்பு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் தான் எப்பயுமே பயந்து கொண்டு இருக்கும், நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழும், அழுது கொண்டு இருக்கும். ஆனா நமக்கோ கர்த்தர் மறைவான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதே வார்த்தையை தான் ரூத்துக்கும் கர்த்தர் ரூத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். ரூத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரூத்தின் புஸ்தகத்துல ரூத் 2:10 நினைக்கிறேன், வாசிங்க. 2:10 2:9. அவருடைய சக்தியின் நிலையில் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். அந்த வார்த்தையை வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. ஸ்தோத்திரம். அப்ப 2:12 சொல்லுது, கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. ஓர்பாலுக்கு நிறைவான பலன் என்ன பண்ணல? கிடைக்கல. நகோமிக்கு நிறைவான பலன் என்ன பண்ணல? கிடைக்கல. யார் தன்னை கர்த்தருடைய சிறகுக்கு கீழே ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அதுதான் மறைவுக்கு கீழே, அந்த தேவனுக்கு கீழே ஆண்டவர் என்னையும் அது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நீங்க நடத்துங்க, நீங்க எப்படி வேணாலும் நடத்துங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கு ரூத் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் ரூத்தை அழகாய் நடத்தி கொண்டு வந்தார். மிகுந்த ஜாக்கிரதையா கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். அப்ப நாம் இந்த பகல் நேரத்தில், இந்த மாதத்தின் முதல் நாட்கள்ல நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மை அவருடைய மறைவுக்கு கீழே என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு கீழே அழைக்கப்பட்ட நாம அடங்கி இருப்போம்னு சொன்னா அவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. ஆமென். இங்க ரூத்தினுடைய வாழ்க்கையில பாக்குறப்ப ஆரம்பத்தினுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ரூத்துடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவளாய் காணப்பட்டாள், ஏமாற்றத்துக்குரியவராய் காணப்பட்டாள். இன்னும் சொல்ல போனா உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ராசியே இல்லாத ஒரு பொண்ணு. ஏன்னா கல்யாணம் பண்ணி வந்தா மாமனார் செத்து போனார், கொஞ்ச நேரம் கழிச்சு போனா புருஷன் செத்து போனான், வாழ்க்கையில புள்ள கூட்டிட்டு ஒண்ணுமே கிடையாது. உலகம் அவங்க எப்படிதான் பாக்குது? ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் அற்ற ஒரு பெண்மணியாகத்தான் ரூத்தை அன்னைக்கு உலகம் பார்க்கும். ஒரு சாபம் பிடித்த பொண்ணாக தான் ரூத்தை அன்னைக்கு உலகம் பார்த்துருக்கும். இவ சரியான தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு அந்த உலகம் அன்னைக்கு பார்த்துருக்கும். இவன் முகத்துல முழிச்சிட்டு போனா எதுவுமே கிடைக்காத கூட அந்த உலகம் பார்த்துருக்கும். ஆனா அப்படிப்பட்ட சாபக்கேடுக்கு உட்பட்ட ரூத்தை தான், அந்நிய தேசத்தில் இருந்த ரூத்தை தான் கர்த்தர் தமது சிறகுக்கு நேராக என்ன பண்றாரு? அழைத்து கொண்டு வராரு. நீ வா மகளே, நீ மோவாப்புல இருக்கிற வரைக்கும் உன்னால் நிம்மதி என்ன பண்ண முடியாது. நீ வா, என் வீட்டுக்கு வா, நீ அப்பத்தின் வீட்டுக்கு வா, பெத்லஹேமுக்கு வான்னு சொல்லி ரூத்தை கர்த்தர் அழைத்து கொண்டு வர. எப்படி ஆபிரகாமை நதிக்கு அப்புறத்திலிருந்து இந்த பக்கம் இழுத்து கொண்டு வந்தாரோ, மோவாப்புல இருந்து பெத்லஹேமுக்கு என்ன பண்றாரு? கூட்டி கொண்டு வரார். அப்ப நாமும் அநேக நேரத்தில் மோவாப்பிலே இருந்து கொண்டிருந்தா நாமும் மற்றவர்களுக்கு எப்படிப்பட்டவங்களா தான் காணப்படுவோம்? சாபமாக தான் காணப்படும்.
அவங்க கண்ணுக்கு நம்மள பார்க்குறப்ப ஒரு ஒரு சந்தோஷமே அவங்களுக்கு என்ன பண்ணாது, வராது. இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவனெல்லாம் யாரு கூப்பிட்டா? அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஆனா இதெல்லாம் எப்ப தெரியுமா? பெத்லகேம், அதாவது மோவாப்ல இருக்கும் பொழுது. ஆனா அதுவே நான் மோவாப்ப விட்டு வெளியில வரேன். மோவாப்ப விட்டு வெளியே வந்து, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்னு சொல்லி, எப்ப ரூத் தன்னை கர்த்தருக்கு நேராக நடத்த ஆரம்பித்தாலோ, கர்த்தர் பார்த்தாரு, ரூத்தை தனக்கு நேராக இழுத்துக் கொண்டார். அப்போ ஒருவர் கர்த்தருக்கு நேராக ஒருவர் புறப்படும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில் அவர் அதுவரைக்கும் பார்த்த சாபங்கள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் மாத்தி, எப்படிப்பட்டவங்களா மாத்துறாரு? ஆசீர்வாதமான பாத்திரமா மாத்துறாரு. அந்த 12வது வசனத்துல 2ஆம் அதிகாரத்துல கூட பார்க்கிறப்ப, ரூத் வயல்வெளியில தானியத்தை பொறுக்குவதற்காக தான் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஆனா தானியத்தை பொறுக்க போன பொண்ணுக்கு தெரியாது, இந்த வயல்வெளிக்கு நான் ராணியா என்ன பண்ணுவேன், மாறுவேன் அப்படின்னு தெரியாது. இந்த தானிய கிடங்குல கை நீட்டி சம்பளம் வாங்குறேன்னா, சம்பளம் கொடுக்கிற பெண்மணியா மாறுவேன் யாருக்கு தெரியாது, ரூத்துக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய மறைவுல இருக்கிறவனுக்கு நாம் நினைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். அது நம்முடைய புத்திக்கு என்ன பண்ணாது, எட்டாது. நம்ம யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். இந்த இந்த மரம் நடக்குமா கூட நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா ரூத் நினைச்சது சாப்பாட்டுக்கு தானியம் கிடைச்சா போதும், சாப்பாட்டுக்கு தானியம் கிடைச்சா போதும், என் மாமியாரை காப்பாத்தினா போதும்னு ரூத் நினைச்சாங்க. ஆனா ரூத்துடைய நினைவுகளை விட கர்த்தருடைய நினைவுகள் அதிகமானவைகளாய் காணப்பட்டது. நகோமி கூட அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. போவாஸ் நமக்கு உறவினன் தான், அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். ஆனா ஆரம்பத்திலே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, நகோமி இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவன் நல்ல மனுஷன், நீ போ, அவன் உனக்கு வேலை கொடுப்பான், தானியம் கொடுப்பான், அதுதான் சொல்லியிருப்பாங்க. நகோமி அப்படிதான் போனாங்க, சரி ரூத்தும் அப்படிதான் போனாங்க. ஆனா நாளாக 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 நகோமி அறியாத ஒரு காரியத்தை, ரூத்தும் அறியாத ஒரு காரியத்தை அங்கே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த மே மாதம் முதல் தேதியில அவருடைய மறைவுக்கு கீழே, அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற நமக்கு அவர் கொடுக்கிற அந்த நிறைவான பலன் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம் புத்திக்கு எட்டாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் உண்மையும் உத்தமும் போதுமானவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? மறைவுக்கு வரணும், மறைவுக்கு வரணும். வெயில் அடிக்குதுன்னா நிழல் இருக்கிறப்ப நிழலுக்கு என்ன பண்ணிடணும், ஓடிரணும். நிழலை கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு வெயில் அடிக்குது, வெப்பம் தாங்க முடியல, வேர்த்து ஊத்துதுன்னா யார் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு அநேகர் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு முன்பாக கண்மலை இருக்கிறது, கண்மலையின் மறைவு இருக்கிறது. ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மறைவுக்கு போகாம வெப்பத்துல நின்றுக்கிட்டு முடியல முடியல முடியல. யாரு பொறுப்பெடுக்க முடியும்? அல்லேலூயா. யாரும் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. நாமளும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. மறைவு இருக்கிறப்ப இங்க என்ன வேலை நமக்கு? கண்மலைவின் மறைவு நமக்கு முன்பாக இருக்கு. அங்க போனா சுகமா வாழ முடியும், அங்க போனா சந்தோஷமா வாழ முடியும். அந்த மறைவை விட்டுட்டு நான் அந்த மறைவுக்கு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னா கர்த்தர் என்ன பண்ண முடியாது? அவர் அமைதியை வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பார். ஆபிரகாம அழைத்தார். ஆபிரகாம் அந்த ஊரை விட்டு வர வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு எந்த கிரியையும் செய்யல. நல்லா தெரியும்ல உங்களுக்கு. ஆபிரகாம் அந்த 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பார்க்கிறப்ப, ஊர் என்னும் கல்தியர் பட்டணத்தை விட்டு ஆபிரகாம் வெளியில வர வரைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தையும் செய்யல. எப்ப ஆபிரகாம் அந்த ஊரை விட்டு அந்த பட்டணத்தை விட்டு கர்த்தருடைய மறைவை நம்பி அவர் புறப்பட ஆரம்பிச்சாரு, பின்புதான் கர்த்தருடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்ய ஆரம்பிச்சாரு. நாமளா இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய மாட்டார். நாம எப்ப மறைவுக்குள்ள போறோமோ, அவருடைய மறைவுக்குள்ள போறப்ப அவர் நமக்கு அற்புதம் செய்ய போதுமானவரா இருக்கிறாரு. அதே ரூத்து தான் மோவாப் தேசத்துல இருக்கிறப்ப கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காம ரூத்த, ஏன் அங்க ஆசீர்வதிக்கல? அவ வர வேண்டிய இடம் அவருடைய சிறகின் மறைவு. அவள் வர வேண்டிய இடம் கர்த்தருடைய நிழல் கீழே வரணும். அங்க வந்தாதான் ஆசீர்வாதம் உண்டு. நம்ம நினைக்கிற ஆண்டவர் என்னை இங்கே ஆசீர்வதிங்க, அவர் நீ அங்க வாயா, நீ அங்க வா, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். எங்க வரணுமா? அவருடைய மறைவுக்குள்ள,
அவருடைய மறைவுக்குள்ள இந்த மாதத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால், நாம் நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை நம் கண்கள் காண, நம் கைகள் சுதந்தரிக்க, அவர் நமக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா! அது உங்கள் புத்திக்கு எட்டாத காரியமா இருக்கும். உங்க சிந்தையில் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு அவர் செயல்பட போதுமானவரா இருக்கிறார். ஆனால் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. மறைவுக்கு கீழ வரணும். அவருடைய மறைவுக்கு கீழ வந்துட்டா போதும். சங்கீதம் 91 திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 91ல அடுத்தடுத்த வசனத்தை நீங்க பார்க்கிறப்ப போடப்பட்டிருக்கும். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து, அவர் தமது சிறகாலே உன்னை மூடுவார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனம், மூடுவார். எப்படி மூடுவாராம்? ஆபத்து வரும் பொழுது சட்டையின் கீழ் இருக்கக்கூடியதான அவர்களுக்கு அவர் தமது சட்டைகளை விரித்து மூடிக்கொள்கிறவராய் இருக்கிறார். கோழி குஞ்சு எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? கோழி பார்த்துருக்கீங்களா? கோழி பொரித்த குஞ்சுகளை வழிநடத்தி கொண்டு போறத பார்த்துருக்கிறீங்களா? மேல இருந்து பறந்து வந்தா போதும், மேல இருந்து காக்கா வந்தா போதும், தன் உயிரை கொடுத்தா தன் குஞ்சுகளை கோழி என்ன பண்ணும்? காப்பாத்தும். தன் அதுக்கு சிறகு தான் இருக்கும், அப்படியே விரித்து மூடிரும். சத்ருவுக்கு தமது பிள்ளைகளை காண்பிக்காதபடிக்கு அந்த கோழி என்ன பண்ணும்? தன் குஞ்சுகளை பாதுகாக்கும். அதுதான் இங்க வேதம் போட்டிருக்கு. அவர் உன்னை வேணுடைய கண்ணிக்கும் பாழாய்க்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து தமது சிறகுகளால் என்ன பண்ணுவார்? உனக்கு விரோதமா ஒரு ஆயுதம் உருவாக்கப்படும்னா அந்த ஆயுதம் வாய்க்காமலே போறதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் மறைவுக்குள்ள இருந்தா போதும். அவரே நம்மை மூடிடுவார். வேற தேடி ஓடி திரியலாம் வேண்டாம். மறைவுக்குள் இருந்தா போதும். மறைவில் இருக்கும் பொழுது அவரே நம்மை மூடிக்கொண்டு இப்படிப்பட்ட தீமைக்கு விலக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறப்ப நிறைய காரியங்களை கர்த்தர் கூட அதே 4வது வசனத்துல பார்க்கிறப்ப, சிறகுகளை உன்னை மூடு, அவர் செட்டின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும். அவர் மூடிட்டாருன்னா அது நமக்கு அடைக்கலம். அல்லேலூயா! அவர் சீல் பண்ணிட்டா போதும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சீல் பண்ணிட்டாருன்னா அந்த சீலை உடைக்க யாராலையும் முடியாது. அதுதான் கர்த்தருடைய சீல். இந்த உலகத்துல அநேக சீல் இருக்கலாம், அநேக முத்திரை இருக்கலாம். அந்த முத்திரையெல்லாம் உடைக்க ஒரு காரியம் இருக்கு. ஆனா கர்த்தர் ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு முத்திரையை போட்டாருன்னா அந்த முத்திரையை கர்த்தர் நினைச்சா மட்டும்தான் உடைக்க முடியுமே தவிர, சத்ருவோ மனிதனோ வேற எந்த காரியமும் உடைக்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுக்கிற தேவன் அல்ல. அதற்கு உதாரணம், அந்த எகிப்து தேசத்துல இருந்ததான அந்த பட்டணத்துக்குள்ள கர்த்தர் தமது ஜனத்துக்கு மாத்திரம் ஒரு முத்திரையை போட்டார், ஒரு சீல் வச்சாரு. அவர் சீல் வச்சிட்டாருன்னா அந்த சீலை யாராலையும் உடைக்க முடியாது. அதே போலதான் மறைவுக்குள் இருக்கிறவனுக்கு ஒரு முறை அவர் தமது சிறகை விரிச்சிட்டாருன்னா, மறைவை கொடுத்துட்டாருன்னா, எப்பேற்பட்ட விக்கினங்கள் கடந்து போனாலும் அது நம்மை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா! அப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக எதிர்ப்புகள் உண்டா? ஆமா உண்டு. போராட்டம் உண்டா? ஆமா உண்டு. நெருக்கம் உண்டா? ஆமா உண்டு. வாழ வழி தெரியலையா? ஆமா. என்ன செய்யறதுன்னு தெரியலையா? ஆமா. சமாதானம் இல்லையா? ஆமா. செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். மறைவுக்கு கீழே வந்தா மட்டும் போதும். எங்க வந்தா போதும்? கர்த்தருடைய மறைவுக்குள் வந்தால் போதும். அவர் மீதிய பார்த்துக்குவார். அந்த கோழி குஞ்சுகளுக்கு சாப்பிட தெரியாது. கோழி குஞ்சுகளுக்கு சாப்பிட தெரியாது. தன் இரையை தேடி பறித்து எடுக்க தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பதான் முட்டையிலேருந்து வெளியே வந்திருக்கும். மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அதாவது தாய்க்கோழி முன்னாடியே போயிட்டு இருக்கும். அந்த தாய்க்கோழி தன் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குதோ அதை தான் கொஞ்ச நாட்களுக்கு அந்த கோழி குஞ்சு சாப்பிட்டு வளரும். சொல்லுவது என்னவென்றால், அவர் நம்மை நம்பி அனுப்புற வரைக்கும் நாம் அவர் மறைவில் இருந்துதான் ஆக. அதை தான் பேதுரு சொல்வாரு, ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். சிறகு நிழலில் மறைந்து கொள்ளுகிறவர்களுக்கு, சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறவர்களுக்கு, அவர் சிறகில் மூடும் பொழுது அந்த மூடும் பொழுது தன்னை கீழ்படுத்தி கொள்ளுகிறவர்களுக்கு, அவருடைய கரத்து கீழ் அடங்கி இருக்கிறவர்களுக்கு அவர் கொடுப்பது பெரிய வெகுமதியாய் இருக்கும். அது நினைவுக்கும் எட்டாததாய் காணப்படும். அல்லேலூயா! அப்ப செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று என்ன? ஆண்டவரே, இந்த மே மாதத்துல உம்முடைய சிறுகைக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். உம்முடைய மறைவு எனக்கு இருந்தா போதும்.
உம்முடைய மறைவு இருந்தா என்னை பாழாக்க நினைக்கிற அனைத்துக்கும் உமது மறைவு என்னை தப்புவிக்கும்பா. என்னைய பாழாக்க நினைக்கிற காரியம் எதுவா இருந்தாலும், பாழாக்கும் கொள்ளை நோயும் மேனுடைய கண்ணிகள் நம்மை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு இடம் அவருடைய மறைவு. அவருடைய மறைவு, அதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நமக்கு வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், அவருடைய மறைவு. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா தேவ சமூகத்துல? அல்லேலூயா. ஷகடகதபலரதர நமனரே கதுரோனோ சந்தர மனகதர பலகதர கதர பபப ரிஷேகதர நமன சந்துரோனோ. வசனம் 10, 11, 13 சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தாங்கி கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்தாலும் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால், அவன் என் சிறகுக்கு வாஞ்சையாய் இருக்கிறபடியினால், அவன் என் மறைவுக்குள் இருக்க வாஞ்சையாய் இருக்கிறபடியினால், யார் ஒருவர் கர்த்தருக்குள் தங்களை மறைத்து வைத்து கொள்ள வாஞ்சையாய் இருக்கிறார்களோ, யார் ஒருவர் கர்த்தருக்கு கீழ் அடங்கி இருக்க வாஞ்சையாய் இருக்கிறார்களோ, யார் கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்ற வாஞ்சையாய் இருக்கிறார்களோ, அவர்களை அவர் விடுவிக்க உண்மை உள்ளவர். இந்த மே மாதத்துல தேவரி என்னை ஆண்டவரை அடக்கி கொள்ள நான் வாஞ்சையா இருக்கிறேன்ப்பா. உம்முடைய சமூகத்துக்குள்ள இருக்க வாஞ்சையா இருக்கிறேன். உம்முடைய மறைவுக்குள் இருக்கிற வாஞ்சையா இருக்கிறேன். இதுவரைக்கும் உம்முடைய சமூகத்தை நான் வெறுத்தேன். இதுவரை உமது மறைவை நான் அலட்சியம் பண்ணினேன். இதுவரை உம்முடைய நிழலை நான் ஆண்டவரை அவமதித்தேன். ஆனால் வாஞ்சிக்கிறேன், இந்த மே மாதத்துல நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா. உம்முடைய சமூகத்துக்குள் வர நான் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய செருவுக்குள் வர வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் என்னை நடத்துவீராக, நீர் என்னை நடத்துவீராக. எனக்கு வேண்டியபடியெல்லாம் எனக்கு செய்யுங்கப்பா. உம்முடைய மறைவுக்குள் வருகிறேன், உம்முடைய மறைவுக்குள் வருகிறேன், உம்முடைய மறைவுக்குள் வருகிறேன். எனக்கு பொல்லாப்பு உண்டாக்குற, என்னைய பாழாக்குற, என்னைய வேட்டையாட நினைக்கிறதான எல்லாவற்றுக்கும் தப்புவிக்க நான் உம்முடைய மறைவுக்குள் வருகிறேன். நான் உமது மறைவுக்குள் வருகிறேன். நான் உமது மறைவுக்குள் வருகிறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் அதே வார்த்தை 16 சொல்லப்பட்டிருக்கும், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். யாருக்கு? மறைவுக்குள் இருக்கிறவங்களுக்கு நீடித்த நாட்களை கர்த்தர் கொடுக்கிறவரும் திருப்தி ஆக்குகிறவருமாய் ரட்சிப்பை காண்பிக்கிறவருமாய் இருக்கிறார். நாம் மறைவுக்குள் இருந்தா போதும், இதில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரிக்க வைக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், மறைவுக்கு விட்டு கொடுக்கிறோம், மறைவுக்கு விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ரிபல சந்தரமன ஹந்தூரோ கேதேரி பாபா பாபா ரகட ஹந்தரமன ஷகட ஹதட படகர படர கடூரோ ஹே கட பாபா. நன்றி ஆவியானவரே. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து தேவன் நடத்துங்க, தொடர்ந்து தேவன் நடத்துங்க, தொடர்ந்து தேவன் நடத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென்.